வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்களின் நர்மதா ஏன் போகிறாள் அத்தியாயம் 5. முன்னைவிட வீட்டிற்கு வருவோரும் போவோரும் அதிகரித்து விட்டிருந்தனர். விமலாவின் குழந்தைகள் பள்ளியில் நின்று திரும்பியதும் அவர்கள் வீட்டுக்குள் வந்து கும்மாளமிட்டனர். டெலிவிஷனை ஓங்கிய சத்தத்தில் வைத்து இரவு வேளையில் வீட்டை சந்தை கடையாக மாற்றி கொண்டிருந்தான் ராஜேஷ். அவனது சிகரெட் பிடிப்பு சங்கிலி தொடராக பூஜை அறை நின்று எழுந்த ஊதுபத்தி மனத்தை ஓங்கி அடித்துவிட்டு அவள் வயிற்றை குழப்பி குமட்டி கொண்டிருந்தது. மகனும் அவளும் வாழ்ந்தபோது கலகலப்பில் நிறைந்திருந்த அந்த வீடு இத்தனை சத்தங்களுக்கு பின்னரும் மௌனமாக ஒரு கல்லறை போல் அவளுக்கு ஒரு பயங்கர உணர்வை தந்தது. தனிமை என்பது மனிதனின் முதல் எதிரி. டால்ஸ்டாய் மகான் சொன்னதாக படித்த ஞாபகம். அந்த முதல் எதிரியின் பிடியில் சிக்குண்டு அவள் தவித்து கொண்டிருந்தாள். அத்தனை பேர் அவளை சுற்றியிருந்தும் அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் வீடு இரண்டாகியும் அவள் எங்கேயோ தூரத்திலே தன்னந்தனியாக விலகி நின்று விட்டதை போன்றதொரு பிரமையில் மனம் தளர்ந்து போய் விட்டிருந்தாள். சில நாட்களில் வேலைக்கு கிளம்பும்போது தேவைப்பட்ட சில்லறை எடுத்து போக மறந்து போனாள். சில நாட்கள் பகல் உணவை கையோடு எடுத்து செல்ல நேரமின்றி பஸ் பிடிக்க ஓடினாள். இன்னும் சில நாட்கள் வீட்டுக்கு ஏன் திரும்ப வேண்டும்? எங்கேயாவது அப்படியே போய்விடக்கூடாதா? நடந்து கொண்டே உலகத்தின் ஓரத்திற்கு போய்விட்டால் என்றெல்லாம் பல சிந்தனைகளுடன் கடை தெருவில் மேலும் கீழும் அலைந்து கொண்டு தேவைப்படாத சில்லறை சாமான்களை வாங்கி பையில் நிரப்பியபடி திரிந்தாள். அன்று அலுவலகத்தினின்று வெளிப்பட்டதுமே சலிப்புடன் பஸ்ஸை பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள். முன்னரையில் மருமகளின் சிநேகிதிகளின் கும்பல் பெரிய அரட்டை கச்சேரியில் ஈடுபட்டிருந்தது. அவர்கள் யாரையும் பார்க்க பிடிக்காது அவள் தோல் பையை தன் அறை மேஜை மேல் விசிறி போட்டுவிட்டு நேராக குளியலறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். வெள்ளிக்கிழமைகளில் மாமியார் தலைக்கு குளித்துவிட்டு அருகில் இருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு போய் வருவது வழக்கம் என்பதை அனுப்பமா அறிவாள். இருந்தும் அசட்டையாக கீசரின் பட்டனை அழுத்தாது வைத்திருந்தாள். குழாயை திருப்பிய போது சில்லென்று தண்ணீர் அண்டாவில் விழுந்தது. விரோத பாவத்துடன் தன்னை வெறுக்கும் மருமகளிடம் இனி அவள் எவ்விதமான உபசாரங்களையும் எதிர்பார்க்க முடியாது. பேசவே கஷ்டப்படும் மருமகள் மாமியாருக்கு விழுந்தெடுத்து கொண்டு பணிவிடைகள் செய்ய போகிறாளா? பரவாயில்லை, கோவில்தான் இனி அவளுக்கு புகலிடம். அங்கே போக பச்சை தண்ணீரில் தலை மூழ்கினால் அப்படி ஒன்றும் கரைந்து விட மாட்டாள். அப்படியே உடம்புக்கு வந்து அவள் இறந்து போய்விட்டால் அதைவிட இந்த பயங்கர வாழ்வினின்று விடுதலை வேறு ஏதாவது இருக்கிறதா? துக்கத்தை விழுங்கி கொண்டு ஷவரிலிருந்து பூவாக உதிர்ந்த பச்சை தண்ணீரில் விரைவாக தலைமொழிகிவிட்டு வேற உறுத்தி கொண்டு வெளியே வந்தாள். வாசல் தோட்டத்து ஹோஸ் பைப்பில் நீர் பாய்ச்சி கொண்டிருந்த சின்னம்மாவிடம் சொல்லி கொண்டு கோவிலுக்கு புறப்பட்டாள். அவள் வசித்த வீட்டினின்று கோவில் அதிக தொலைவில் இருக்கவில்லை. பொடிநடையாக சில நிமிஷங்களில் கோவிலை அடைந்து விட்டாள். எந்த ஒரு சங்கதிக்கும் அவள் அந்த பிள்ளையாரை தான் வேண்டிக் கொள்வது வழக்கம். ஹரி பள்ளிக்கூடத்தில் படிக்கும் நாட்களில் அவன் பாஸ் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும்போது, அவனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்ட போது, மகனுக்கு நல்ல இடத்திலே கல்யாணமாகி வீட்டிற்கு ஒரு மருமகள் வர வேண்டும் என்று விரும்பி வேண்டிக் கொண்ட போது, இன்னும் பல விஷயங்களுக்கு கடவுளின் கருணையை நாடிய போது பல தடவைகள் அந்த பிள்ளையாருக்கு அவள் பால் அபிஷேகமும் சந்தன காப்பும் சாத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றியிருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவள் வேண்டியதை உடனடியாக கொடுத்து ரட்சித்த அந்த விநாயகர் கூட இப்பொழுதை அவளை கைவிட்டு கல்லாக இருந்து விட்டார். அனுப்பவாவின் அட்டகாசங்கள் அதிகமாக தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவள் தவறாது கோயிலுக்கு வந்து பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த சிறு கோவிலின் வெளிப்பிரகாரத்தை பலமுறை பிரதர்சனம் செய்தாள். சக்தி விநாயகனே, என் மருமகளின் குரங்கு குணத்தை குணப்படுத்தி கொடு. அப்பனே, அரியை முன்போல் என்னிடம் பாசமாக பழகும்படி அருள் பாவிப்பாய். இந்த வரத்தை கேட்டுக்கொண்டபடி பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவளுக்கு அழுகையே வந்துவிடும். ஆண்டவன் கூட அவளை நிராகரித்து விட்டாரா? நாளுக்கு நாள் அனுப்பமாவின் விஷயம் அதிகமாகி கொண்டு வருகிறதே தவிர அவளது குணத்திலே துளியளவு மாறுதல் இல்லையே. சுற்றி கொண்டே வந்தவளுக்கு லேசாக கண்களை இருட்டியது. தட்டாமாலை ஆடிக்கொண்டு எங்கேயோ விழுந்து விடுவாள் போல பிரசாத கூடையுடன் ஒரு கணம் தடுமாறி போனாள். அம்மா, என்ன உங்களுக்கு? உட்காருங்க.
யாரோ தன் கரத்தை பிடித்து வெளிப்பிரகாரத்தில் கிடந்த ஒரு கல்லின் மீது உட்கார வைப்பதை உணர்ந்தாள். இந்தாங்க, மூஞ்சியை கழுவிக்கொண்டு ஒரு வாய் தண்ணீர் சாப்பிடுங்க. சொல்லியபடி ஒரு டம்ளரை நீட்டினால் கனிவான குரலில் பேசிய ஒரு இளம்பெண். முகத்தை அலும்பிக்கொண்டு தண்ணீரை ஒரு மடக்கு விழுங்கினாள். மயக்கம் தெளிந்து போனது. வீட்டுக்கு களைப்புடன் வந்ததும் குளித்துவிட்டு ஒரு வாய் காப்பி கூட சாப்பிடாது கோவிலுக்கு வந்துவிட்டது தப்பு. முன்பு போலவா அவள் உடல்நிலை இருக்கிறது? வயதும் தள்ளாமையும் வியாதியும் அத்துடன் மகனது பாராமுகத்தால் ஏற்பட்ட மனவேதனையும் அவளை ரொம்பவும் ஒடுக்கிவிட்டிருந்தன. வேண்டுதலையா அம்மா? பிரகாரத்தை பிரதர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே கேட்டால் அந்த பெண். 20 வயது இருக்கும். மாநிறந்தான், கலையான முகம், ஸ்நானம் செய்த கூந்தலை தளர பின்னிக்கொண்டு மல்லிகை பூச்சுரத்தை சூட்டி கொண்டிருந்தாள். அருகில் வந்து உட்கார்ந்த போது அந்த பூவின் மனமும் அவளது முகத்திலே பூசியிருந்த மஞ்சளின் மனமும் மிகவும் சுகமாக முகத்தில் மோதுவதை உணர்ந்தாள் நர்மதா. புதிதாக திருமணமான பெண் போல கழுத்திலே கிடந்த மஞ்சள் சரடு இன்னமும் புதுமை அழியாது பளிச்சிட்டு கொண்டிருந்தது. சாதாரணதொரு வாயில் சேலையில் கையில் கண்ணாடி வளையல்களும் கழுத்திலே ஒரு கருகுமணி மாலையுமாக எளிமையாக தெரிந்தாள். ஆனாலும் நெற்றியில் பளிச்சிட்டு அந்த குங்குமம் பொட்டு ஒன்றே 1000 நகைகளை பூட்டி கொண்டு விட்டது போல அவளது முகத்திற்கு களை கூட்டி கொண்டிருந்தது. இந்த வயதில் என்னம்மா வேண்டிக்க போகிறேன்? கையும் காலும் திடமாக இருக்கிறச்ச நோய் நொடி இல்லாமல் என்னை உன் பாதத்துக்கு அழிச்சு கொண்டுதான் பகவானை வேண்டிப்பேன். வேறு எனக்கு என்னம்மா வேணும்? லேசாக சிரிக்க முயன்றாள் நர்மதா. பிள்ளையின் அன்பு வேணும், மருமகளின் பணிவு வேணும் என்று பிரார்த்தித்து கொள்வதாக அந்த சின்ன பெண்ணிடம் அவள் சொல்லி கொள்ள முடியுமா? ஆமாம், உனக்கு இப்போதான் கல்யாணமானது போல் தெரிகிறது. அதுக்குள்ளே பிள்ளையாரை எதுக்காக வலம் வருகிறான்? கேலியாக கேட்டுக்கொண்டு கண்களை சிமிட்டினாள் நர்மதா. முன்பின் தெரியாத பெண், ஆனாலும் நட்புரிமையோடு அன்பாக வந்து உதவி அவளிடம் மனமிட்டு சிரித்து பேச வேண்டும் போன்றதொரு அவளை உந்தியது. கல்யாணமாகி 6 மாதமாகிறது. எங்கள் கல்யாணத்தின்போது என் மாமியார் பந்தலில் வழுக்கி விழுந்து காலை ஒடிச்சிக்கிட்டாங்க. அவங்க கால் குணமாகி எழுந்து நடந்தால் நான் 1001 முறை பிள்ளையாரை வலம் வருவதாக வேண்டிக் கொண்டேன். இன்றோடு அந்த வேண்டுதலை முடிச்சிட்டேன். உன் மாமியார்? இப்போ அவங்க எழுந்து நல்லா நடக்கிறாங்க. எலும்பு கூடி விட்டது. இனி பயமில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். உனக்கு உன் மாமியாரிடம் அவ்வளோ பிரியமா? அருகில் வந்து கல்லில் நுனியில் அமர்ந்து கொண்ட அந்த பெண்ணின் முகம் லேசாக சிவந்து போனது. எனக்கு பெத்த தாய் கிடையாது. சிறிய தாய்கிட்டே ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். என்னை பெண் பார்க்க வந்த முதல் நாளே என் மாமியாருக்கு என்னை பிடிச்சிட்டுது. வரதட்சணை ஏதும் கேட்கலை. எளிய முறையிலே எங்கள் திருமணம் வடபழனியில் நடந்தது. அவங்க கல்யாணத்தின் போது கீழே விழுந்து காலை உடைத்து கொண்ட போதும் ஏதும் என்னை பற்றி குறைவாக சொல்லலை. நம்ம வாளுக்கு வழக்கமாச்சே. வீட்டுக்கு வந்தால் மாமியார் காலை உடைச்சி கழுத்தில் கட்டிட்டான்னு பேசுவாங்களே. அப்படி யாரையும் பேச என் மாமியார் அனுமதிக்கலை. அந்த குழந்தை என்ன செய்யும்? வாழைப்பழத்தோல் கிடந்ததை பார்க்காதது என் தப்பு என்று எனக்காக பகிர்ந்து கொண்டு பேசினாங்க. வீட்டில் இன்னும் யார் இருக்காங்க? உன் புருஷன் என்ன வேலை பார்க்கிறார்? அண்ணா சாலையில் ஒரு கம்பெனியில் கணக்கராக இருக்கார். சுந்தரமூர்த்தி தெருவிலே நாங்கள் குடியிருக்கோம். கோவிலுக்கு கிட்டத்தான் அந்த காலத்திலே என் மாமனார் விட்டு போன சின்ன ஓட்டு வீடு. கல்யாணத்துக்கு ஒரு தங்கச்சி என் கணவருக்கு இருக்கா. ஒரு உதவியை நாத்தி வீட்டோடு தங்கியிருக்காங்க. பெண்களை விட என் மாமியாருக்கு என் மேல்தான் ரொம்ப பிரியம். அப்படியா? அவங்கள நான் நல்லா கவனிச்சு கொண்டேன்னு அடிக்கடி புகழ்வாங்க. உனக்கும் அவங்க மேலே ரொம்ப பிரியம்னு சொல்லு. தாய் அன்பை அறியாமல் வளர்ந்ததால் பெத்த தாய் போல என் மாமியார் என்னை நல்லா சீராட்டுறாங்க. அதனால எனக்கு அவங்க மேலே ரொம்ப மதிப்பு. ராட்சஸ்வரம் ஒன்று நெஞ்சை பிசைந்தது போன்ற வேதனையில் துவண்டு போனாள் நர்மதா. ஒரு ஏழை பெண் இருப்பதிலே திருப்தியுடன் குடும்பத்தை எப்படி அனுசரித்து கொண்டு போகிறாள்? மாமியார் மேல் எத்தனை அன்பு! இப்படி ஒரு மருமகள் அவளுக்கு வாய்த்திருக்கக்கூடாதா? மன்னிச்சுக்கோங்க, நேரமாச்சு. நான் போய் சமைத்ததை சூடாக்கி எல்லோருக்கும் போடணும். என் கணவர் கூட இந்நேரம் வந்திருப்பார். கையில் கொண்டு வந்த சிறு கூடையை தூக்கி கொண்டு அவள் போக எழுந்தாள்.
உன் பேர் சொல்லலையே, உன் முகவரியும் சொல்லு. நேரம் கிடைச்சா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கிறேன் என்றாள் நர்மதா. என் பெயர் அல்லி, சுந்தரமூர்த்தி தெரு 4ஆம் எண். நெடுஞ்சாலையிலே இடது பக்கம் திரும்பினால் முதலில் வரும் தெரு. வாங்கோ, உங்களை கண்டால் என் மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க என்று கூறிவிட்டு சிட்டாக பருந்தோடி போனாள். மீண்டும் அந்த பெண்ணை அவள் அங்கே கோயிலில் சந்திப்பாள் என்று நம்புவதற்கில்லை. ஆனாலும் அந்த பரிவும் அன்பும் நிறைந்த அந்த பெண்ணின் சிறு உபசரிப்பும் மனதிற்கு எத்தனை ஆறுதலாக இருந்தது. அனுபமாவைப் போல் நிறமும் அழகுமான பெண் இல்லை. ஆனால் அவளது மனதின் அழகு அப்பப்பா எத்தனை நிறைவு தந்தது. பெண் பார்க்க கிளம்பிய போது நர்மதா அழகுக்கு தானே முதலிடம் தந்தாள். அடுத்ததாக அந்தஸ்தை ரொம்பவும் எடை போட்டாள். படித்திருந்தும் கொஞ்சம் பணம் இருந்தும் அவள் மருமகள் நிறைய பணத்துடன் வர வேண்டும் என்று பேராசைப்பட்டாள். அந்த பெண் அல்லியின் மாமியார் தாயில்லாத ஒரு ஏழை பெண்ணை தன் மகனுக்கு கட்டி வைத்தாள். அதன் பயனாக மருமகளிலிருந்து அன்பை வாரி கட்டி கொண்டாள். அனுபமாவை மருமகளாக கொண்டது நடந்து போன மாபெரும் பிசுகு. இனி வருந்தி என்ன பயன்? காலப்போக்கில் கடவுளின் அருளால் மகனும் மருமகளும் திருந்தி அவளை மதிக்க தெரிந்து கொண்டால் அதுவே பெரிய பாக்கியம் எண்ணி பெருமூர் சிரித்தபடி வீட்டுக்கு வேண்டாவிருப்பாக திரும்பினாள். வழக்கம் போல வீட்டில் விமலா குடும்பத்தவர்கள் முகாமிட்டிருந்தனர். அனுபமா ஒரு நல்ல ஸ்டீல் டிஃபன் செட்டிலே இரவுக்காக தான் சமைத்த சாப்பாடு வகைகளை அள்ளி திணித்து கொண்டிருந்தாள். வெஜிடபிள் பிரியாணியும் குருமா குழம்பும் சமையலறை முழுவதும் மணத்தன. மாமியாரை கண்டதும் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு வேண்டாவிருப்பாக பேசினாள். நாங்கள் எல்லோரும் சாந்தினி வீட்டு மாடியில் நிலா சாப்பாட்டுக்கு கிளம்பி கொண்டிருக்கோம். இன்னைக்கு பூர்ணிமை அல்லவா? அவள் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாள். விமலாவும் குழந்தைகளும் அவள் கணவரும் வராங்க. அதனாலே என்று முடிக்காது டிஃபன் செட்டை மூடினாள். பரவாயில்லை, நான் வீட்டை கவனிச்சுக்கிறேன், நீங்களெல்லாம் போயிட்டு வாங்க. பதிலுக்கு 2 வார்த்தைகள் கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். ஆரவாரத்துடன் அத்தனை பேரையும் காரில் திணித்து கொண்டு கூச்சலும் பேச்சுமாக அவர்கள் புறப்பட்டதும் வீட்டில் நிம்மதி நிலவியது. கதவை தாளிட்டு கொண்டு வந்து சமையலறையிலிருந்து பாத்திரங்களை மெல்ல திறந்து பார்த்தாள். உண்மையிலே அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள். மாமியார் சாப்பிட ஒரு பிடி சோறோ ஒரு கரண்டி குருமாவோ பாத்திரங்களில் இல்லை. எல்லாம் துடைத்து வழித்து எடுத்தது போல காலியாக இருந்தது. அனுபமா வேண்டுமென்றே செய்த காரியம் அது. இப்பொழுதெல்லாம் வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும் மாமியார் சமையலில் தனக்கு உதவவில்லை என்ற கோபம் அவளுக்கு புகைந்து கொண்டிருந்தது. தானே சமைத்து தின்று கொள்ளட்டும் என்ற ஆணவத்துடன் அவள் பாத்திரங்களை காலி செய்து கொண்டு போய்விட்டிருந்தாள். அவமானமும் துயரமும் மனதை நொறுக்க சமையல் மேடையை பிடித்து கொண்டு அப்படியே சில கணங்கள் நின்று விட்டாள். பக்கமலமாக தன் தூரத்து உறவுக்காரி அருகில் இருக்கிறாள் என்று தெம்பு அனுபமாவுக்கு. வாயை திறக்கட்டும் என்று கருவி கொண்டிருக்கிறாள். இன்னும் எத்தனை அவமானங்கள் ஏற்பட்டாலும் அவள் இது சமயம் மூச்சு விடக்கூடாது. கலங்கி போன கண்களை துடைத்து கொண்டு ஃப்ரிட்ஜை திறந்தாள். காலையில் அவள் தனக்காக அவசரமாக சமைத்த தயிர் சாதமும் கட்டி கொண்டது போக மீதியை சின்னம்மாளுக்கென்று ஒரு சிறு பாத்திரத்தில் எடுத்து மூடி வைத்திருந்தாள். சின்னம்மா, எனக்கு ராத்திரி அந்நேரத்துக்கு சமைக்க முடியலை. உனக்காக வச்சிருந்த சாதத்தை மோர் ஊற்றி சாப்பிட்டு விட்டேன் என்றால் சின்னம்மா என்ன சொல்லுவாள் என்பது அவளுக்கு தெரியும். நீ துண்ணா என்ன, நான் துண்ணா என்ன? ஒரு பிடி சோத்துக்கு தானே அம்மாந்தூரம் ஓடி போய் வேலை செய்துட்டு வரீங்க. இருக்கும்போது தட்டு நிறைய சோறு போடுறீங்க. இல்லாத அன்னைக்கு கோபம் பாராட்ட முடியுமா என்று கேட்டுவிட்டு புகையிலை சுருட்டி வாயில் அடைத்து கொண்டு போய்விடுவாள். பல ஆண்டுகள் வேலைக்காரியாக அவர்கள் வீட்டில் உழைத்து விட்டிருந்த அவளுக்கு எஜமானி மீது அப்படி ஒரு பரிவு. மருமகளாக வீட்டுக்கு வந்தவளுக்கோ மகாத்தான வெறுப்பு. விரைவாக இரவு உணவு முடித்து கொண்டு சமையலறையை சுத்தப்படுத்திவிட்டு களைப்புடன் படுக்க சென்று விட்டாள். மறுநாள் காலை அவசரமாக எழுந்து குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு காபி பலகாரத்தை ஒரே வாயாக முடித்து கொண்டு பகல் உணவு டப்பாவுன்னு கிளம்பிய போது ஹரி அவளிடம் வந்தான். அம்மா, உங்ககிட்ட ஒன்று பேசணும். சில நாட்களாக பேசாது இருந்தவன் சொன்னான். 2 மாதமாக அனுப்பமா சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் தான் தள்ளி போட்டு கொண்டு வந்தேன். பூடமாக ஆரம்பித்தான். கட்டிலின் ஓரத்தில் பட்டு படாதமாக உட்கார்ந்தாள் நர்மதா. பஸ்ஸை தவற விட்டு விடுவோமா என்றதொரு கலவரத்தில் அவளுக்கு வியர்த்து கொட்டியது. காலங்கர்த்தாலே பேச வேண்டிய முக்கியமான விஷயமாக ஹரி ஆத்திரத்துடன் அதட்ட மனம் துடித்தது.
இப்பொழுது அதட்டப்படுகிறவள் அவனாயிற்றே. கவனமாக அவனை பார்த்தாள். இப்போ உணவுப் பொருள்களின் விலை ரொம்பவும் உயர்ந்து விட்டிருக்குன்னு தெரியும் இல்லையாம்மா? கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் நர்மதா. அவன் என்ன சொல்லப் போகிறான் என்று புரிந்துவிட்டது. நீங்கள் வீட்டு செலவுக்கு கொடுக்கிற 300 ரூபாய்கள் போதாதுன்னு அனுப்பமா அபிப்பிராயப்படுகிறாள். அடுத்த மாதத்திலிருந்து மாதம் 400 கொடுத்தால்தான் கட்டுப்படியாகும்னு நினைக்கிறாள். பெற்ற தாய்க்கு சாப்பாடு போட காசு கேட்கிறான். போதவில்லைன்னு பேரம் பேசுகிறான். நர்மதாவுக்கு ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை. சம்பாதித்து கொண்டிருக்கும் மாமியார் ஆதலினால் சாப்பாட்டுக்கு பணம் கேட்கிறாள் அனுப்பம்மா. நான் வீட்டிலே தங்கியிருக்கும் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தால் என்ன செய்திருப்பாள்? கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியிருப்பாளா? அம்மா, நீங்கள் எப்போவும் அவன் மேலே குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க. ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இத்தனை குடும்ப செலவுக்கு கொடுக்குறதுன்னு பேச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்கன்னு கேட்குறோம். அவ்வளவு தானே? எரிந்து விழுந்தான் மகன். 400 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு பிறகு என் செலவுகளை நான் எப்படி சமாளிப்பேன்? உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன செலவு? சீறினான் மகன். எத்தனையோ செலவு இருக்குது. திடீர்னு எனக்கு உடம்புக்கு முடியாமல் போயிட்டா வங்கியில் சேமித்து வச்சுருக்கீங்களே, அதை எடுத்து செலவழிக்கிறது. அப்போது கூட நான் பார்த்துக்க மாட்டேனா என்ற வார்த்தை அவன் வாயில் நின்று வரவில்லை. இந்த பிள்ளைக்கு ஒரு சமயம் பள்ளியில் திடீரென்று வயிற்று வலி வந்துவிட்டது. வலியால் துடித்த மகனை டாக்ஸியில் போட்டுக்கொண்டு அவர் குடும்ப வைத்தியரிடம் ஓட அவர் உடனடியாக அவனை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து விட்டார். வேலையினின்றி விடுப்பெடுத்து கொண்டு அப்பெண்டிசைட்டிஸ் என்பதற்கு அறுவை சிகிச்சை செய்து படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்த மகனுடன் இரவும் பகலும் இருந்து கவனித்து கொண்டதும் அவள் பாடுபட்டு சேமித்து வைத்த பணம் முழுவதையும் அந்த மருத்துவமனைக்கும் டாக்டர் பில்லுக்கும் செலவிட்டதும் எல்லாம் நினைப்புக்கு வந்தது. ஆனால் அவன் மறந்துவிட்டான். பெற்ற தாய் அவனுக்காக பட்ட சிரமங்கள் தியாகங்கள் எல்லாம் மறந்து போயின. அவனை பொறுத்த மட்டில் இப்போது அவனுக்கு வீட்டில் மனைவி ஒருத்தி தான் உறவினள். அவளது சௌகரியந்தான் அவனது தலையாய பொறுப்பு. அடுத்த மாதத்திலிருந்து தானே? அப்படியே செய்தால் போச்சு. நான் கிளம்பணும். வேறு ஏதும் இல்லையே பேச என்று கேட்டபடி மடக்கு குடையையும் தோல் பையும் தூக்கி கொண்டு நகர்ந்தாள். இப்போ சத்யா இவ்வளவுதான் என்றான் அமுத்தலாக ஹரி. பஸ் பயணத்தின் போது அவள் நினைவு முழுவதும் எங்கெல்லாமா அலைந்தது. சினிமா காட்சிகளில் பளிச்சிடும் பழங்கால சம்பவங்கள் போல 10 வயதிலிருந்து அவனை அவள் பாடுபட்டு வளர்த்த ஒவ்வொரு திருப்பமும் கற்பனையில் கொத்து கொத்தாக தோன்ற துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டு பஸ்ஸில் பலர் பார்ப்பார்கள் என்ற நினைவை மறந்து அவள் கண் கலங்கி போனாள். தாய் பிள்ளையின் உறவு ஒரு வயதுக்கு பின் இப்படிதான் மாறி போகுமா? பெருமுறிச்சிருந்தாள்.